லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் 6/9/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைகள் தோறும் நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு அருகிலே ஆலயம் தொலைவிலே இருக்கிறது, அருகிலே இல்லை என்றால் நமக்கு தொலைவுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்களை பறித்து பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த பல்வேறு ஆலயங்களிலே இந்த கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகள் நடைபெறும். அதேபோல் புத்தளம் மாவட்டத்திலே சிலாபம் நாத்தாண்டிய என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ பூர்ணா புஷ்கரா சமேத ஹரிகரபுத்திர ஸ்ரீ ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய இந்த பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திலே இன்று 3வது நாள் கிரியைகளிலே யாகாரம்பம் 5 குண்டங்கள் அமைத்து அதில் அக்னியில் ஆவாகனம் செய்யப்பட்டு ஹோமங்கள் நடைபெறுகின்ற சிறப்பு. இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்றதாகிய ஆகுதிகள் வழிபாட்டுக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா. இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாக்கு. இந்த ஒரு நாக்கிலே இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கைப்பு என்கின்ற இந்த 6 சுவைகளும் தெரிகிறது. நம்ம குடிக்கிற காப்பியிலே சீனி போதாது அல்லது சீனி கூடி போச்சுன்னு நமக்கு தெரிகிறது. கறியிலே குழம்பிலே புளி அதிகமாச்சுதுன்னா தெரிகிறது, உரைப்பு அதிகமானால் தெரிகிறது இந்த ஒரு நாக்கிலே. ஆனால் இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள் 7 வகையான சுவைகளை கொண்டது. அந்த 7 வகையான சுவைகளை கொண்ட நாக்குகள் மூலமாகத்தான் இந்த ஆகுதிகள் 108 வகையான திரவியங்கள் எல்லாம் கொண்டு இந்த பஞ்ச குண்டங்களிலும் ஆகுதிகள் செய்யப்பட்டு 3 நாட்களும் இந்த ஹோம இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஒருவர் இந்த உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும்
வாழ்வை இழந்து போகக்கூடாது என்று. வாழ்வு என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரும் ஒரு முறைதான் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள். இந்த அழகிய உலகு, இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து படைப்புகள், உயிரினங்கள் அல்லது செடி கொடிகள் என்று பலவாறு இருக்கின்ற இந்த படைப்புகள் அனைத்திலும் உயர்ந்த படைப்பாக, தன்னுடைய சாயலாக மனிதனை இறைவன் படைத்து அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அது நீண்ட ஆயுளாக இருக்கலாம், குறுகிய ஆயுளாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆயுட்காலத்திலே நாம் வாழுகின்ற இந்த வாழ்வு அழகானதாக, மகிழ்ச்சியானதாக, நன்மைத்தனம் பொருந்தியதாக, முழு மனித மாண்போடு நாங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்வை ஒருவர் தன்னுடைய பல்வேறு எதிர்மறையான சிந்தனைகளூடாக இந்த வாழ்வை இருளாக பார்க்கலாம். இந்த வாழ்வை நாங்கள் ஈடுபடுத்தி வாழுகின்ற பொழுது, ஏனோ தானோ என்று வாழ்க்கை நகர்ந்து போகட்டும் என்று நாங்கள் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல், நோக்கமும் இல்லாமல், கவலையோடும் கண்ணீரோடும் இந்த வாழ்க்கை பூராகவே இருளாக இருக்கின்றது என்று சொல்லி சோர்ந்து மனமுடைந்து போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு. என்னை பின் செல்ல வருகின்றவர் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து ஆகட்டும் என்று சொல்லுகின்றார். இந்த சிலுவை என்பது ஒரு எதிர்மறையான, துன்பகரமான, இழப்பை சந்திக்கின்ற, கண்ணீரோடு வாழுகின்ற வாழ்வு அல்ல. இயேசு சிலுவை சாவை அரவணைத்தார். ஏனென்று சொன்னால், அவர் மக்களை அன்பு செய்தார். அதனூடாக வாழ்வுக்கு பொருளை தந்தார். அதனாலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் வாழ்வு என்று சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய முகம் மலர வேண்டும். நான் பிறந்திருக்கின்றேன் என்று, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று, என்னுடைய எதிர்காலத்தை நினைந்து என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் திட்டமிடுகின்ற பொழுது, கனவுகள் காண்கின்ற பொழுது என்னுடைய முகம் மலர வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை அணைத்து, இந்த சிலுவையை சுமந்துதான் நீங்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ முடியும் என்று தம்முடைய சீடர்களை அழைக்கின்றார். அதனாலே இந்த வாழ்வினுடைய இரகசியம் என்னவென்றால், அழகான வாழ்வை நாங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அனுதினம் நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். தியாகத்தை ஏன் செய்கின்றேன் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்காக அல்லது என்னுடைய நல்வாழ்வுக்காக நான் செய்கின்ற முதலீடு ஆகும். அன்பின் நிமித்தமும், உயர்வான கொள்கை பிடிப்போடும், உயர்வான நோக்கோடும் இந்த வாழ்வை நாங்கள் அணுகுகின்ற பொழுது, நிச்சயமாக வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இதயம் குளிர வேண்டும். அந்த வாழ்வை நிறைவாக்கிக் கொள்வதற்காக, மேம்படுத்துவதற்காக, அந்த வாழ்வை நாங்கள் உண்மையான, மகிழ்ச்சிகரமான, அமைதியான, பலமான வாழ்வாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் அனுதினம் உழைக்க வேண்டும். சிலுவைகளை சுமக்க வேண்டும். சிலுவை சுமப்பது என்பது எங்களுக்கு விருப்பமான ஒரு கசப்பான அனுபவத்தை நாங்கள் ஏதோ ஒரு கசப்பான காடியை குடிப்பது போல அல்ல. நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே குடிநீர் குடிக்க வேண்டும் என்று சிலர், அது கைத்தால் என்ன, இனித்தால் என்ன, நாங்கள் அதை குடிப்பதனால் எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை நாங்கள் காத்துக்கொள்வோம் என்று செய்கின்றோம். அதனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு, உயர்வான மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நாங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், சிலுவைகளை சுமக்க வேண்டும். அதை அன்பின் நிமித்தம் சுமக்க வேண்டும், உயர்வான நோக்கத்தோடு சுமக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு சுமக்க வேண்டும், நம்பிக்கையோடு சுமக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். தான் எப்படி இந்த சிலுவை வழியிலே சென்று
உயிர்ப்பை கண்டுகொண்டாரோ, வாழ்வை கண்டுகொண்டாரோ, நிறைவான வாழ்வுக்குள்ளே அவர் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்து கொண்டாரோ, அவ்வாறு நாங்களும் அந்த நிறைவான வாழ்வை நோக்கி, நிலையான வாழ்வை நோக்கி, மகிழ்வான வாழ்வை நோக்கி அனுதினம் சிலுவைகளை சுமந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்மெல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.